ஹலோ எவ்ரிவன். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் தரம் 9 மாணவர்களுக்கான எண்கோளங்கள் பாடத்தில் பயிற்சி 1.3 அதில் முதலாவது கேள்வி. தீக்குச்சிகளால் அமைக்கப்படும் ஒரு கோலம் கீழே தரப்பட்டுள்ளது. அதனை கொண்டு பின்வரும் அட்டவணையை பூரணப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது தரப்பட்டுள்ள உருவத்தில் 4 தீக்குச்சிகள் இருக்குது. ஆகவே 4. இதில் தீக்குச்சிகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்கு 4. ரெண்டாவது உருவத்தில் 9 தீக்குச்சிகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே இதனுடைய தீக்குச்சிகள் எண்ணிக்கை 9. மூணாவது எண்கோளத்தை பொறுத்த மட்டும் இதுல 14 தீக்குச்சிகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே தீக்குச்சிகளின் எண்ணிக்கை 14. நாலாவது உருவத்தை பொறுத்த மட்டும் அதுல தீக்குச்சி எண்ணிக்கை 19 தரப்பட்டிருக்கு. ஆகவே இதுல தீக்குச்சிகள் எண்ணிக்கை 19 சொல்லி வரப்போகுது. இப்ப முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. இக்கோலத்தின் 20ஆம் உருவை உருவாக்க தேவையான தீக்குச்சிகளின் எண்ணிக்கையை காண்க. தீக்குச்சி 20ஆம் உருவாக்குவதற்கு தேவையானது என்று சொன்னால் இது ஒரு எண்கோலம். உங்களுக்கு பார்த்தோடனே தெளிவாக விளங்கி இருக்கும். முதலாவது உருதான் முதலாவது உறுப்பு. முதலாவது உறுப்பு 4, இரண்டாவது உறுப்பு 9, மூணாவது உறுப்பு 14, நாலாவது உறுப்பு 19. ஆகவே இந்த எண்கோலத்துல 20ஆவது உறுப்பை கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு பொது உறுப்பு காணப்பட வேண்டும். ஆகவே இந்த பொது உறுப்பை இதுல இருந்து நாங்கள் கணிச்சு அந்த பொது உறுப்புல எண் வரக்கூடிய இடத்துல 20 பிரதியிடுவோமாக இருந்தால் 20ஆவது உருவாக்க தேவையான தீக்குச்சிகள் எண்ணிக்கையை அதன் மூலம் கணிக்க முடியும். அப்ப நான் இதற்காக முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் இதனுடைய பொது உறுப்பை கணிக்கிறது. பொது உறுப்பு காண்பதற்காக இதனுடைய பொது வித்தியாசத்தை காண வேண்டும். முதல்ல இந்த எண்கோளத்தினுடைய பொது வித்தியாசம். இரண்டாம் உறுப்பு 9ல இருந்து முதலாம் உறுப்பு 4 கழிக்கணும். 9ல 4 போனால் 5. ஆகவே பொது வித்தியாசம் 5. அப்ப முதலாம் உறுப்பு எப்படி கணிக்கப்பட வேண்டும் என்றால் 5 தர முதலாம் உறுப்பு தானே. 5 தர 1. அதுல இருந்து முதலாம் உறுப்பு 4 நாங்க எப்படி காண முடியும்? அந்த 5ல இருந்து 4க்கு எப்படி போற என்ன கணித்தலை செஞ்சால் நாங்க 4க்கு போக முடியும்னு பார்த்தால் 5ல இருந்து 1 கழிச்சால் தான் 4க்கு போக முடியும். ஆகவே 5 தர 1 அதுல இருந்து 1 கழிச்சால் 4. அதே போல ரெண்டாம் உறுப்பு 5 தர 2 அதுல இருந்து 1 கழிச்சால் 9. மூணாம் உறுப்பு 5 தர 3 15. 15ல இருந்து 1 கழிச்சால் 14. அதே போல எண்ணாம் உறுப்பை காண்பதாக இருந்தால் tn சமன் 5 இதுல மாற்றம் அடைஞ்சு வரக்கூடிய உறுப்பு இந்த இடம் தான் 1 2 3 அதுக்கு இழுக்கு எண் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றம் அடைஞ்சு வரக்கூடிய மாறிய அதுல பிரதிட்டு இருக்கு. சய 1 எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே போடுது. ஆகவே இதனுடைய பொது உறுப்பு யாருன்னு பார்த்தால் 5n சய 1 என்று சொல்றது இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பா வருது. ஆனா கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் 20ஆம் உறுப்பு அதான் கேட்ட கேள்வியா இருக்கு. 20ஆம் உறுப்பை காண வேண்டும். ஆகவே n சமன் 20 ஆக இந்த சமன்பாட்டில் கொண்டு வந்து நான் பிரதியிட போறேன். t20 சமன் 5 தர n வார இடத்துல நான் 20 பிரதியிட்டால் 5 தர 20 சய 1. 5 தர 20 100. 100ல இருந்து 1 கழிப்பமாக இருந்தால் 109. அப்ப கேட்ட கேள்வி ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தால் 20ஆவது உருவத்துல வரக்கூடிய தீக்குச்சிகள் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்கு. 20ஆவது உருவில் வரக்கூடிய தீக்குச்சிகள் எண்ணிக்கை 99 சரி வரப்பு. அடுத்தது ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க. இக்கோலத்தின் எத்தனையாம் உருவை முழுமையாக உருவாக்குவதற்கு 219 தீக்குச்சிகள் தேவை. எத்தனையாம் உருண்டு சொன்னா எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டிருக்கு. ஆகவே அந்த உறுப்பினுடைய பெருமதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 219 சொல்லி எத்தனையாம் உருண்டு கேட்டால் அந்த சமன்பாட்டோட இந்த 219 கொண்டு சமப்படுத்துவதன் மூலம் அதுல என்ன எழுவாய் மாற்றுவதன் மூலம் எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லி கணிக்க முடியும். ரெண்டாவது கேள்வி 219 சமன் 5n சய 1 அதுல நாங்க போடுறோம். இதுல சய 1 சமன்பாட்டுக்கு அங்கால வரக்குள்ள சக 1 மாறும். 219 சக 1 சமன் 5n. 219ஓட 1 கூட்டினால் 220 அது 5nக்கு சமனா இருக்கும். ஆகவே இங்கால சமன்பாட்டுல ஒரு புறம் என்ன மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கால கொண்டு வர வேணும். ஆகவே என்னோட பெருக்கப்பட்டு வரக்கூடிய 5 சமன்பாட்டுக்கு மறுபுறம் கொண்டு போய் வகுப்பட போதும். 220 5ஆல வகுத்தால் 44. ஆகவே இதுல இருந்து நாம தெளிவா விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் 44ஆவது உறுப்பு தான் 219. 44ஆவது உருவத்துல தான் 219 குச்சிகள் காணப்பட போகுது. விஷயம் இதுதான். அடுத்தது 25 குச்சி பயன்படுத்தி இக்கோலத்தில் ஓர் உருவை உருவாக்கும் போது ஒரு தீக்குச்சி எஞ்சி இருக்கும் என காட்டுக. அப்ப இதுல 75 தீக்குச்சிகளை வச்சு உருவாக்க போகக்குள்ள எத்தனையாவது உறுப்பு பெறப்படுதுன்னு பார்ப்போம். எத்தனையாவது உறுப்பு பெறப்படுதோ அத்தனையாவது உறுப்புல வந்துட்டு 74 தீக்குச்சிகள் இருக்கணும். அந்த 74 தீக்குச்சிகளோட இன்னொரு தீக்குச்சி எக்ஸ்ட்ராவா மிச்சம் வரப்போகுது.
அதாவது இப்ப இருந்து என்னையாவது உரு நாங்க கணிக்கலும் அதே மாதிரி பாட்டுவோம். சரி 5 நாங்க இதுல இருந்து எடுப்போம் இருந்தால் சமன்பாடு சக 1 75 சக 1 76 76 சமம் 5 எண் 76 எண் மட்டும் இருந்தால் 75 வகுப்பாக இருந்தால் 15ம் அதுல ஒன்று மீதி பெறப்பட அதாவது 15ஆம் உறுப்பு பெறுமதி யான்னு சொல்லி பார்த்தால் 74. 15ஆம் உறுப்பிட பெறுமதி 74 இந்த எண்கோளத்தை பொறுத்த மட்டும். ஆகவே 74 15ஆம் உறுப்பாகவும் ஒன்று மீதியாகவும் பெறப்படும். ஒன்று மீதியாகவும் பெறப்படும் ஒரு குதி இருக்கும். அதான் இதுல நான் தெளிவாக கொள்ள இந்த ஊலம் நாங்க 14 துண்டுகளை வெட்டுகின்றார். மிகச்சிறிய துண்டு 15 சென்டிமீட்டர், மற்ற துண்டுகளும் இரு அடுத்திருக்கும் துண்டுடையுள்ள வித்தியாசம் 10 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு விடப்படுகின்றன. அதாவது மொத்தமாவே 5 மீட்டர் நீளம் உள்ள இரும்பு துண்டுகள் தான் இருக்காம். அதுல ஒவ்வொன்றும் இவர் மிகச்சிறிய துண்டு சிறிய துண்டு 15 சென்டிமீட்டர்ல வெட்டியிருக்காரு. அடுத்த துண்டு இதோட 10 சென்டிமீட்டர் கூடியதான் வெட்டுவாரு. ஏனென்றால் மற்ற துண்டுக்கும் அடுத்துள்ள துண்டுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 10 சென்டிமீட்டர் வரணுமா. அப்ப 2 25 சென்டிமீட்டர், மூணாவது துண்டு 35 10 சென்டிமீட்டர் போகுது. முதலாவது வெட்ட நீளத்தில் சிறிய 3 துண்டுகளின் நீளங்களை எழுது. முதலாவது துண்டு 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். மிக இலகுவான கேள்வி. சிறிய துண்டிலிருந்து ஏறுவையில் எடுக்கும்போது 20ஆம் நீளத்தை 20ஆம் நீளம் 20ஆம் உறுப்பை கேட்டு முதலாம் உறுப்பு 15, இரண்டாம் உறுப்பு 25, மூன்றாம் உறுப்பு 35. அப்ப இதுதான் உறுப்பு காரணமாக பொது இரண்டாம் உறுப்பு முதலாம் உறுப்பு 22 15 வித்தியாசம் 10. அப்ப 10 முதலாம் உறுப்பு 15 நான் பெறணுமா இருந்தா என்ன செய்யணும்? அதோட 5 கூட்டணும். அப்ப 10 தர சக 5 முதலாம் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு 10 தர சக 5 இரண்டாம் உறுப்பு, மூணாம் உறுப்பு 10 தர 3 சக 5 மூணாம் உறுப்பு. எண்ணாம் உறுப்பு காரணமாக இருந்தால் 10 தர எண் சக 5 என்று போடுறேன். ஆகவே இதனுடைய எண்ணாம் உறுப்பு 10 எண் சக 5 இதனுடைய பொது உறுப்பை கண்டுட்டேன். பொது உறுப்பு 10 எண் சக 5 கண்டுட்டேன் தானே. இப்ப இதுல 20ஆம் உறுப்பு தானே கேட்ட கேள்வி. 20ஆம் உறுப்பு காரணமாக இருந்தால் எண் வரக்கூடிய இடத்துல 20 பிரதிடுவோம். 20 10 தர 20 200, 200 பெறுமதி 205 சென்டிமீட்டர் என்று சொல்லி இதுல அடுத்து கேள்வி. அதான் மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், நீளத்திற்கேற்ப ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் போது 50ஆம் துண்டை வெட்டுவதற்கு 5 மீட்டர் நீளமுள்ள இரும்புக்கோள் போதியதென்றன காட்டுக. என்ன சொல்றாங்க? 50ஆம் துண்டை வெட்ட போக்குள்ள இந்த 5 மீட்டர் நீளமுள்ள இரும்புக்கோள் போதியதாக முடியாது, போதாமல் போயிடும் சொல்லி சொல்றீங்க. அப்ப என்ன செய்யணும்? 50வது உறுப்பு 50வது துண்டு பெறுமதியை காணணும். அது 5 மீட்டரோட கூட சொல்லி 50 இருந்தால் இந்த 5வது உறுப்பு 50வது உறுப்பு ஆனால் 5 மீட்டர் நீளமான கோல் தானே. 5 மீட்டர் நீளமான கோல் சொன்னா 500 சென்டிமீட்டர் தான் கோலத்தினுடைய இந்த கோலினுடைய நீளம் சென்டிமீட்டர் காண்போமாக இருந்தால் அந்த 5 சென்டிமீட்டருடைய நாங்க 50வது உறுப்புக்கு தேவையான நீளம் 505 சென்டிமீட்டர். ஆகவே 500 சென்டிமீட்டருடைய 505 சென்டிமீட்டர் அளவு பெருசு. அந்த கோல் 50வது வெட்டம் 5 மீட்டர் தேவைப்படுது. ஆகவே இதுல இருந்து நான் தெளிவான விளக்கத்தை பெற முடியும். என்னன்னு சொன்னால் 50ஆம் துண்டின் நீளமானது தரப்பட்டுள்ள 5 மீட்டர் நீளமுள்ள இரும்பு துண்டை விட அதிகமாகும். அதனால் அதை பயன்படுத்த முடியாது. அடுத்ததாக கேள்வி தமது உண்டியலை பின்னர் வாரத்திற்கு ஒரு தடவை உண்டியலில் பணத்தை இடுகின்றனர். 10 வீதமும் 5 வீதம் தவறாமல் உண்கின்றனர். 2 வீதம் எண்கோள் வரப்போகும். அன்வருக்கு ஒரு எண்கும் இவங்க மூன்றாவது கேள்வியில மூன்றாவது பகுதியை பார்ப்போம். 50 வாரங்களுக்கு பின்னர் அவர்கள் தமது உண்டியல்களை திறந்து அவற்றில் உள்ள பணத்தினை சோதித்தனர். கீதா சேமித்த பணம் அன்வர் சேமித்த பணத்திலும் பார்க்க எவ்வளவினால் கூடியது சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 50வது உறுப்பு இந்த எண்கோளில் 50வது உறுப்பு கீதாவினுடைய எண்கோளத்துல 50வது உறுப்புக்கும் அன்வரனுடைய எண்கோளத்துல 50வது உறுப்பினுடைய பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க. இப்ப கீதாவினுடைய 50வது உறுப்பு எண்கோளத்தினுடைய 50வது உறுப்பு என்ன?
கீதனுடைய எண்கோளத்துக்குரிய பொறுப்பு 10 தன்வார இடத்துல 50 பிரதிட்டு இருக்கு. ஆகவே 10 தர 50 500, 500ஓட 100 கூட்டினால் 600. அதாவது 50வது வார இறுதியில கீதாவிடம் காணப்படக்கூடிய காசு எவ்வளவு பார்த்தால் 600. 50வது வார இறுதியில காணப்படக்கூடிய எவ்வளவு அன்னுடைய பொது உறுப்பு 5 எண் சக 100. 5 தர 50 சக 100. 5 தர 50 250 சக 100. ஆகவே 350. இப்ப கீதாவிடம் 50 வார இறுதியில காணப்படக்கூடிய பணத்தொகை 600. அன்வரிடம் 50 வார இறுதியில காணப்படக்கூடிய பணத்தினுடைய தொகை 350. கீதாவிடம் எவ்வளவு மேலதிகமாக பணம் காணப்படுதுன்னு சொன்னால் 600ல இருந்து 350 கழிக்க வார பெறுமதி தான் கீதாவிடம் மேலதிகமாக உள்ள பணம். அது 205 ரூபாய். கேள்வி, ஒரு நடன நிகழ்ச்சிக்காக திறந்த வெளி அரங்கில் ஆசனங்கள் ஒரு கோலத்தில் காணப்படுமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. அதில் முதல் நிரையில் 9 ஆசனங்களும், இரண்டாம் நிரையில் 12 ஆசனங்களும், மூன்றாம் நிரையில் 15 ஆசனங்களும் இருக்குமாறு 15 நிறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதல் 5 நிறைகளிலும் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை யாது? முதலாவது நிறையில 9, இரண்டாவது நிறையில 12, மூணாவதுல 15 சொல்லி சொன்னால் அதுல ஒரு எண்கோளம் உருவாக்கப்படுது. அப்ப இந்த எண்கோளத்தை பொறுத்த மட்டும் முதலாவது உறுப்பு 9, இரண்டாவது உறுப்பு 12, மூணாவது உறுப்பு 15. முதல் 5 நிறையிலையும் உள்ள எல்லா ஆசனங்களையும் எண்ணிக்கையை கேட்டிருக்கு. அப்ப முதல் 5 நிறையிலையும் உள்ள ஆசனங்களை கேட்டால் முதல் 5 உறுப்புகளையும் இதுல காண வேண்டும். முதல் 5 உறுப்புகளும் இப்ப இதுல உங்களுக்கு பார்த்துடனே தெளிவாக விளங்கும். 9, 12 சொல்லி 9க்கும் 12க்கு இடையிலான வித்தியாசம், பொது வித்தியாசம் 3. பொது வித்தியாசம் 3 அடிப்படையில் இது அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப 9, 12, 15, அதுக்கடுத்த உறுப்பு 18, அதுக்கடுத்த உறுப்பு 21. முதல் 5 உறுப்புகளும் இதுதான். இந்த முதல் 5 உறுப்புகளையும் கூட்ட வரதுதான் முதல் 5 உறுப்புகளையும் காணப்படக்கூடிய அனைத்து ஆசனங்களையும் எண்ணிக்கை. இப்ப இந்த 9ஐயும் 12ஐயும் 15ஐயும் 18ஐயும் 21ஐயும் நான் கூட்டுவனாக இருந்தால் வரக்கூடிய பெறுமதி 75. ஆகவே இதுல இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். 15வது வரிசையில் எத்தனை ஆசனங்கள் உள்ளன? 15வது வரிசையில் எத்தனை ஆசனம் இருக்கணும் கணிக்கணுமாக இருந்தால் முதலாவது இந்த எண்கோளத்துக்குரிய பொது உறுப்பு தெரியணும். பொது உறுப்பு தெரிஞ்சாதான் 15வது உறுப்பு தான் 15வது வரிசையில் இருக்கக்கூடிய ஆசனங்கள் எண்ணிக்கை. ஆகவே 15வது உறுப்பு அதன் மூலம் தான் கணிக்க முடியும். பொது உறுப்பு காரணமாக இருந்தால் பொது வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். பிந்திய உறுப்புல இருந்து முந்தைய உறுப்பை கழிக்க வர்றது 9 கழிச்சு 3. இப்ப 3 பொது வித்தியாசம். 3ல இருந்து நேர் 9க்கு இருந்தால் யார கூட்டணும்? சக 6 கூட்டணும். ஆகவே 3ஓட கூட்டினால் தான் நேர் 9. இப்ப 3 தர 1 சக 6 முதலாம் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு 3 தர 2 சக 6. மூணாம் உறுப்பு 3 தர 3 சக 6. அடுத்தது எண்ணாம் உறுப்பு பொது உறுப்புன்னு சொல்றது 3 தர எண் சக 6, 3 சக 6. இதுல 15வது உறுப்பு தானே. 15ஆம் உறுப்புன்னு சொன்னா எண் வரக்கூடிய இடத்துல 15 பிரதியிட்டால் 3 தர 15 45, 45ஓட 6 51. இவன் கேட்ட 15வது நிறையில் உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கையை கேட்டிருக்கு. 15வது வரிசையில் உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கையை கேட்டிருக்கு. அதுதான் பெறுமதி 50. போன்று 4 மடங்கு 10ஆம் நிறையில் காணப்படுகின்றன என காட்டுக. முதலாவதில் உள்ள ஆசனங்கள் ஆசனங்கள் எண்ணிக்கை 9. 10ஆம் நிறையில் உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கையை கண்டால் அது அந்த 9ல 4 மடங்குன்னு காட்டணும். 9ல 4 மடங்கு எத்தனை? 36. 36 10ஆம் நிறையில் எண்ணிக்கை உறுப்பு 10வது உறுப்பு சயாரா மாறும். 51 சயாறு சமன் 3 எண். 51 சயார 6 கழிப்படமாக இருந்தால் 45. 3 என்பது 45. எண் மட்டும் ஒரு புறம் மறுபுறம் அங்கால கொண்டு போறேன். 45 3 15 வரப்போது எண் வந்துட்டு 15. ஆகவே 15வது நிறையில தான் 51 ஆசனங்கள் இருக்கும். இது 4வது கேள்விக்குரிய விட. எங்களுடைய வீடியோக்கள் எங்களுடைய சேனல் தொடர்ச்சியாக இடம்பெறும். எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்வதன் மூலம் எங்களுடைய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பெற முடியும். எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இது மூலம் பயன்பெற வைங்க. நன்றி.